யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய கலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக 5 மணி அளவில் இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறது. நமது யூடியூப் சேனல் பக்கத்திற்கு தற்போது புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கிற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்திற்கான இன்றைய வானிலை நிலவரமும் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை முன்னறிவிப்பு மிக முக்கியமான முன்னறிவிப்புகள் இருக்கிறது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தமிழகத்திற்கான வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை வடமேற்கு இந்தியாவில் விலகி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தென் தமிழக பகுதிகளில் காற்று என்பது சற்று வலுவாக கடந்த ஒரு 5 தினங்களாக வீசி வருகிறது. தரைக்காற்று தென் மாவட்டங்களில் வீசக்கூடிய அந்த தரைக்காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. மற்றபடி தமிழ்நாட்டில் வழக்கம் போல் வெப்பநிலையின் தாக்கமும் உயர்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு எப்போது மழை தொடங்கும் என்கின்ற கேள்வி அனைவரிடமே இருக்கிறது. அதற்கான பதில் இதோ. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு என்பது செப்டம்பர் மாதம் 29, 30 இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்கூட்டிய தேதிகள் இன்று, நாளை மறுநாள் இந்த தேதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்களாக மழை என்பது தொடங்கும். 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையிலிருந்து மிக கனமழைக்கான வாய்ப்புகளும், வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுடைய உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் வாய்ப்புகள் என்பது தெரிகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உறுதியாகவே கனமழை முதல் மிக கனமழை வருகின்ற 23ஆம் தேதி தெரிகிறது. அந்த பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 15 18 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் முக்கியமாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 3 மாவட்டங்கள் வரக்கூடிய 23ஆம் தேதி ரொம்ப டார்கெட்டில் இருக்கும். ஸோ அதே டைமில் மதுரை, தேனி மாவட்டங்களில் பர்டிகுலர்லி சவுத்தன் தமிழ்நாட்டுடைய உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல கனமழையும், கிழக்கு கடலோர பகுதி புதுக்கோட்டையிலிருந்து ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை இடைப்பட்ட பகுதிகளிலும் சிறப்பான இடியுடன் கூடிய தரமான மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது 23ஆம் தேதி. அதே சமயங்களில் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை, ஒசூர், புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், இந்த பக்கம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருச்சி மாவட்டங்களிலும் இரவு முழுவதுமே விட்டு 23ஆம் தேதி மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த 23, 24, 25, 26 இந்த 4 தினங்கள் தமிழ்நாட்டில் இதே போன்று பரவலாக இப்போது வரைக்கும் பெய்யாத மழை குறிப்பிடத்தக்க இடங்களில் தொடங்கி பரவலாக தீவிரமடையும்னு எதிர்பார்க்குறோம். 23ஆம் தேதி தான் தீவிரமடைகிறது. அந்த மழை 24, 25, 26 தேதிகளில் பரவலாகும், அதாவது படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு பிறகு 27, 28 தேதிகளில் சுமத்ரா கிட்ட சுழற்சி உருவாகி அந்த சுழற்சி நம்மளுடைய இலங்கை கிட்ட ஒரு தீவிர வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவோ அல்லது கீழடுக்கு சுழற்சியாக நிலவும். இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அமைப்புகள் இது கடலுடன் இணைந்த தன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. இந்த சுழற்சியின் காரணமாக எந்தெந்த பகுதிகளில் இந்த மாத இறுதியிலிருந்து மழை தீவிரமடையும் அப்படின்றத பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இலங்கை, தென்னிலங்கை பகுதிகளில் இந்த சுழற்சி அமைகிறது. குறிப்பாக இதோடைய தாக்கம் குமரிக்கடல் வரை நீண்டு காணப்படும். இதன் காரணமாக செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி டெல்டா மாவட்ட கடலோர மாவட்டங்களுக்கும், வடகடலோர மாவட்டங்களுக்கும், தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் கனமழையிலிருந்து பரவலாக பலத்த சூறைக்காற்றுடன் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் வட தமிழகம், வட உள் மாவட்ட பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், இந்த வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் எல்லா பகுதிகளுமே நல்ல கனமழை வெளுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான மழைப்பொழிவு காணப்படுகிறது. அதே சமயங்களில் 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிகளில் ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் முக்கியமாக அந்த பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகள், கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள், குறிப்பாக கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வெஸ்டர்ன் காட்ஸஸ் பகுதிகளில் பலத்த இடியுடன் கூடிய மழை இருக்கும். இதில் தேனி மற்றும் தென்காசி, விருதுநகர், ராஜபாளையம் தொடங்கி அப்படியே தென்காசி, விருதுநகர், பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள், கனமழை முதல் சற்று மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதே சூழ்நிலையில் தென் கடலோர மாவட்டங்களிலும் படிப்படியாக விளாத்திகுளம், கோவில்பட்டி, சங்கரன்கோவில் மற்றும் இந்த எட்டயபுரம் இந்த மாதிரியான பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி, காயல்பட்டினம் மற்றும் சாத்தான்குளம், திசையான்விளை இந்த மாதிரியான பகுதிகள், அதே மாதிரி வள்ளியூர், ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகள், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதிகள், நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகள் என தமிழ்நாட்டில் தென் கடலோர மாவட்டங்கள் தொடங்கி அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் வருகின்ற செப்டம்பர் 29, 30 மழை தொடங்கி தீவிரமாக பெய்கிறது. ஆனால் தீவிர சுற்று படிப்படியாக ஆரம்பிக்கக்கூடியது
23ஆம் தேதி தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேதி என்பது 21ஆம் தேதி. இன்றும் நாளையும் ஓரிரு இடங்கள் மழை இருக்கும், ஒரு சில இடங்கள் இடியுடன் கூடிய மழை இருக்கும். ஆனால் குறிப்பாக 23லேருந்து அந்த நம்ம சுற்றுமலை, அதாவது இந்த தொடக்கம் ஆரம்ப நிலை படிப்படியாக அதிகரித்து ஒரு 4 தினங்கள் அதிகரித்து 27, 28லேருந்து சரியான டைம் வரும்போது அதை பிக்கப் கொடுத்து நல்ல மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எல்லா மாவட்டங்களிலுமே நான் என்ன சொல்கிறேன்னா நல்ல மழை பொழிவு இருக்கிறது. அக்டோபர் இதை விட செப்டம்பர் இறுதியை விட அக்டோபர் மாதம் முதல் 2 வாரங்கள் மிக மிக அதிகப்படியான மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும். எம்ஜிஓ பேட்டர்ன்ஸும் நம்மளை நோக்கி வருது. ஃபேஸ் 2 ஃபேஸ் 3க்கு இந்த மாதம் குறிப்பாக அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே வருது. அதனால் கண்டினியூஸஸ்லி ரெயின் தான். இப்போ தொடங்கக்கூடிய செப்டம்பர் 28, 29 தொடங்கக்கூடிய தீவிரமான மழை குறிப்பாக உங்களுக்கு பெய்யக்கூடிய அதே டேட்டில் அன்று தொடங்கி அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் மழை இருக்கும். தீபாவளி டைம் வரைக்கும் மழை இருக்கும். தொடர்ச்சியாக இது ஒரு சீசனல் ரெயின்ஃபால், அதாவது தொடர்ச்சியாக பெய்து கொண்டு இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பார்த்திங்கன்னா பின்வாங்கி கொண்டு இருக்கிறது. இன்னும் முழுவதுமாக முடிவடைவதற்கு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ஆகலாம். 13லேருந்து நம்ம எதிர்பார்க்கப்படக்கூடிய தேதி 18ஆம் தேதிக்குள்ளே நார்த் ஈஸ்ட் மான்சூன் தொடங்குறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் தற்போதைக்கு காணப்படுகிறது. ஸோ பருவமழை அப்படின்றது இந்திய வானிலை மையம் அறிவிச்சாதான் தொடங்கினதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய விதி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து இவ்வளோ ஹெச்பியில் பருவமழை தொடங்கணும், இவ்வளோ லாக்டியூட்டில் பருவமழை தொடங்கினா தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதிகாரப்பூர்வமாக தொடங்குதுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வடகிழக்கு திசைக்கான காற்று தென்சீன கடல் பகுதியிலேருந்து வந்து வங்கக்கடல் முழுவதும் அது பறந்து விரிந்து காணப்பட்டு தமிழ்நாட்டில் பருவமழை தொடங்கக்கூடிய சாதகமான நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக தான் ஏற்படும், எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் நம்ம வானிலை மையம் ஒரு டேட்டில் அறிவிக்கிறாங்க, வானிலை மையம் 18ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, நான் 15ஆம் சொல்லியிருக்கேன்னா எனக்கும் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. நான் சொல்லுற டேட்டில் காற்று வந்துடும், மழை பெய்ய தொடங்கிடும், வடகிழக்கு பருவமழை மாதிரி இருக்கும். வானிலை மையம் எல்லா பகுதியிலும் தொடங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 days 2 days முன்னப்பின்ன இருக்கும். நான் சொல்லக்கூடிய டேட்டுக்கும் அவங்க அறிவிக்கிறதுக்கும் முன்னப்பின்ன 2 நாள் தான் வித்தியாசம் இருக்கும், தவிர்த்து பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்காது. ஆக நம்ம ஒரு டேட் கொடுத்துருவோம் நம்ம சேனல்லேருந்து. இன்றைக்கான எதிர்பார்ப்பு 13லேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே நம்ம தொடங்கணும்னு எதிர்பார்க்குறோம். கன்ஃபார்ம் டேட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 3 days to 4 daysக்குள்ளே கன்ஃபார்ம் ரிப்போர்ட் வந்துடும். மேக்ஸிமம் 25 செப்டம்பர் மாதம் 25 வடகிழக்கு பருவமழையோடைய 4வது கட்ட அறிக்கை நம்ம சேனல்லேருந்து வெளியிட போகிறோம். அதுலேயே நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் எப்போ பருவமழை தொடங்குவதற்கான, எந்த டேட்டை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் பெர்சன்டேஜஸ் இருக்குன்றது 25ஆம் தேதியே நம்ம சொல்லிடுவோம். ஸோ நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்ம உங்களுக்கு ஆறுதலான விஷயம் என்னென்னா நல்ல மழை இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பருவமழை பெய்யுமா இந்த வருஷம் நல்ல மழை இருக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வருஷம் அக்டோபர் மாதம் மிகச்சிறப்பு. அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு ஒரு 35 நாட்கள் மிக மிக நல்ல மழை இருக்கிறது. இன்னும் ஒரு 4லேருந்து 5 தினங்கள் பொறுத்து கொண்டால் வருகின்ற 28, 29லேருந்து நல்ல மழை பெய்ய தொடங்கிறோம். இதற்கு பிறகு மழை பெய்து கொண்டே தான் இருக்கும். இடியுடன் கூடிய நீங்கள் தினசரி இடி சத்தத்தை கேட்காம தூங்க முடியாது. அந்த அளவுக்கு இடியுடன் கூடிய மழை எல்லா மாவட்டங்களிலுமே இருக்கிறது, 38 மாவட்டங்களில் இருக்கிறது. ஸோ அதனால் மழை இருக்கிறது என்கின்ற ஒரு ஆறுதலான விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேறு எதாவது சொல்ல முடியும். நல்ல மழை இருக்கிறது, மிகச்சிறப்பான மழை இருக்கிறது. குறிப்பாக அக்டோபர்லேயே கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மத்திய தமிழ்நாட்டின் உள் மாவட்ட பகுதிகளில் 75% சின்ன சின்ன நீர்க்குளங்கள் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. 75% நீர்க்குளங்கள் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.